இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர், கிரியை செய்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருடத்தோறும் பஸ்கா பண்டிகைக்காக மரியாளும் யோசேப்பும் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறது வழக்கம். எல்லா ஜனங்களும் போவாங்க. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது இருக்கும் போது மரியாளும் யோசேப்பும் பிள்ளையாகிய இயேசுவை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போனாங்க. பண்டிகை முடிந்து விட்டது. பயணக்காரர்கள் எல்லாருமே பிரயாணம் செய்து அவரவர் ஊர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் முடிந்தது. 2வது நாள் தான் மரியாளும் யோசேப்பும் பிள்ளையாகிய இயேசுவை தேடுறாங்க. பயணக்காரர்கள், உறவினர்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும் பொழுது பிள்ளை இல்லை. ஆகவே மரியாளும் யோசேப்பும் திரும்பவும் அப்படியே எருசலேமுக்கு தேடிக்கொண்டே போகிறாங்க. 3வது நாள் இயேசுவை பார்க்குறாங்க. எருசலேம் தேவாலயத்தில் போதகர் நடுவே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டு கூடியிருந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரத்தில் மரியாளும் யோசேப்பும் போய் சேர்றாங்க. அவர்களும் இவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. அப்போ மரியாள் சொல்லுவாங்க, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? மிகுந்த ஒரு வியாகுலத்தோடு நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம், நீ ஏன் இப்படி செய்த என்று கேட்பான். அதற்கு சொல்லுவார், உங்களுக்கு தெரியாதா, நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி
மரியாள் யோசேப்போடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போவார். நாசரேத்துக்கு போய் அவங்க சேர்றாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிள்ளை பருவம் முதலே அவருக்கு கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், பிதாவுக்கும் கீழ்ப்படிதல். இளம் வயதிலிருந்தே அந்த கீழ்ப்படிதல் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்குது. அவர் பிதாவுக்கும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை குறித்து அங்கே பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம், அந்த இளமை காலத்தில் இருந்தே, சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு பிதாவுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படி ஏறுனாதான் மேல்படி ஏற முடியும். இன்றைக்கு மேல்படி ஏறுவது எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். வாழ்விலே மேன்மை, உயர்வு, மகிமை, இதெல்லாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம். ஒரு மேன்மை அடைய வேண்டும், மேல்படி ஏற வேண்டும் என்றால் முதல்ல கீழ்ப்படியில் ஏறினாதான். அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் இளம் வயதிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன கிடைச்சது? அடுத்த வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லாத்துக்கும் மேல கீழ்ப்படிதல் என்பது எத்தனை உயர்வு, எத்தனை மேன்மையை கொண்டு வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மேலாய். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் வாசித்தா, எல்லாவற்றுக்கும் மேலாய், எதுக்கெல்லாம் மேலாய் அவர் உயர்த்தப்பட்டார் என்று ஒவ்வொரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும், எல்லா அதிகாரத்திற்கும், வல்லமையும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டபடியினால தான். அப்படி பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாலே எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழ், அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக. இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, இந்த மேன்மை எப்படி வந்தது? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் வாழ்வில் ஒரு மேன்மை, உயர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வுக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் வழிகாட்டி, அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு முன்னோடி அவர்தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். மேன்மை, உயர்வு என்பது நம்ம எல்லாம் வாஞ்சிக்கக்கூடிய காரியம். அதிலும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும் என்று தான் ஒவ்வொரு பெற்றோர் எதிர்பார்ப்பாங்க. பிள்ளை கீழ்ப்படிதலோடு வளரணும், கீழ்ப்படிதல் பிள்ளைக்கு இருக்கணும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் வாஞ்சிப்பாங்க. இளமை பருவத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க பெற்றோருக்கு. எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு பெற்றோர் சொல்கிறாங்க அதுதான் போடுவாங்க.
எப்படி முடிய கட் பண்ணணும், வெட்டணும் பெற்றோர் சொல்கிறாங்களோ அப்படி தான் செய்வாங்க. அதுபோல் எல்லா விஷயத்திலும் பெற்றோர் சொல்லுறதுக்கு அந்த பிள்ளை பருவத்தில் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் பிரச்சனையே. பெற்றோர் சொல்கிறதுக்கு எதுக்குமே கேட்க மாட்டாங்க. எல்லாம் அவர்களுடைய மன விருப்பத்தின்படி ட்ரெஸ் பண்ணுறதா, சாப்பிட்றதா, போகிறதா, வர்றதா, இல்லது கல்வி, எல்லா விஷயத்திலும் அவங்க சுயமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் பெற்றோருக்கு ரொம்ப மனவேதனை உண்டாகும். சின்ன வயதில் பிள்ளை எவ்வளோ கீழ்ப்படிதலாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி கெட்டு போயிருச்சே, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதே என்று பெற்றோர் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாமலும் வேதத்தில் எழுதியிருக்குது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. அது உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் தேவனோட பிள்ளைங்க வீட்டில் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், விசுவாசிகள், அவர்களுடைய வீட்டில் பிள்ளைகள் அப்படி இருந்தால் கர்த்தரும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவர் பிரியப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று தான் வேதமும் சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு அவர் எழுதுகிறார். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். நம்ம பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நம்ம பிள்ளைங்க செய்யணும். கர்த்தர் பிரியப்படக்கூடிய ஒரு காரியம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். பெற்றோருக்கு பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது அது நியாயமான ஒரு காரியம். அது தேவன் சொல்லுகிறார், அது நியாயம் என்றும் சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதுதான் நியாயம், இது நியாயமான ஒரு காரியம், எந்த அநியாயமும் இல்லை. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை ஆசையாக நம்ம பெற்றெடுத்து வளர்த்தி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து பெற்றோருடைய எதிர்பார்ப்பு நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமையில் மேன்மையாய், ஆசீர்வாதமாய், அவங்களுடைய வாழ்வு செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம்தான். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், வாழ்விலே நன்மையை அவர்கள் அனுபவிக்கணும், அவர்களுக்கு வாழ்நாள் நீடித்து இருக்கணும், அவங்க இந்த பூமியிலே நீடித்து அவங்க சந்தோஷமாக வாழணும் என்றால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. நீ பூமியிலே நன்றாய் இருக்கணும். எல்லா பெற்றோரும் விரும்பக்கூடிய காரியம், என் பிள்ளை நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும், நான் பாடுபட்டாலும், நான் துன்பத்தை அனுபவித்தாலும் என் பிள்ளைக்கு அப்படி இருக்கவே கூடாது, அது நல்லா இருக்கணும் என்று தான் எல்லா பெற்றோரும் விரும்புவாங்க. பிள்ளைகளே நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். இன்றைக்கு பெற்றோருக்கு வயதாகும் போது பிள்ளைகள் அவங்கள இவங்க வளர்ந்தாலே பெற்றோரோட பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு பலவீனராய் அல்லது வயது முதிர்ந்தால் இன்னுமே மதிக்க கூட மாட்டாங்க. அற்பமா அசட்டையா பெற்றோரை நினைப்பாங்க வயதான காலத்தில்.
அவங்களுக்கு இயலாமை இருக்கக்கூடிய வேளையில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாத. உன்னுடைய தாய் தகப்பன் வயது ஆகும்போது அவங்கள அற்பமாக அவங்கள நினைக்காத. ஏனென்றால் நீதிமொழிகள் 23:22 அதை வாசிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணாதே. பெற்ற தாயை அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது, மட்டமாக பேசக்கூடாது. தகப்பனுடைய சொல்ல கேட்கணும், நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆகவே உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்ப நீ பூமியில நன்றாய் இருப்பாய், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத புத்தகத்தில் எத்தனையோ பேர் அருமையான பிள்ளைகள் பெற்றோர் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கெட்ட பிள்ளைகளும் கெட்ட பெற்றோர் கூட வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்காகவே தேவன் இதை எழுதி கொடுத்தார். இந்த மகத்துவத்தை தேவன் நமக்கு தான் எழுதி கொடுத்தார். இதை இஸ்ரவேல் ஜனம் அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். நாம் அப்படி அல்ல. இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அதை நம்முடைய வாழ்வில் கடைப்பிடிக்கணும். பார்க்கிறோம், நோவா என்ற ஒரு நீதிமான், அவனுக்கு தேவன் 500 வயது ஆகும் பொழுது அவனுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகள் பிறந்த பிறகுதான் ஆண்டவராகிய தேவன் அவனோடு பேசுவார். மனிதனை உண்டாக்கினது தேவனுக்கு ரொம்பவே அது வருத்தமாக இருந்ததுனால நோவா கிட்ட சொல்லுவார், மனிதனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இவர்கள் நிமித்தம் பூமி சீர்கேடு அடைந்து விட்டது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் இதை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு 500 வயது அவனுக்கு கடந்த போது 600 வயது, இந்த 100 வருட காலகட்டத்தில் தேவன் பேசுவதும் பூமிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதும், அதற்கு தப்பித்து கொள்ளுவதற்கு பேழையை உண்டாக்குவதற்கு எப்படியெல்லாம் அதை கட்டணும் என்று கற்றுக் கொடுத்ததும், தேவன் சொன்னபடி எல்லாம் நோவா எல்லாத்தையும் முடிக்கிறான். இந்த 100 ஆண்டுகளுக்குள் அவர் சொன்னதையெல்லாம் செய்கிறான். இந்த 100 ஆண்டுகளுக்குள் அவன் தேவன் சொன்ன காரியத்தை ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறான். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார், நீதியை பிரசங்கித்த நோவா என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு எழுதுவார். நீதியை பிரசங்கித்தான் நோவா. அந்த 100 ஆண்டு காலகட்டத்தில் பேழையும் அவன் கட்டி ஜனங்களுக்கெல்லாம் நீதியை பிரசங்கித்தான். தேவன் என்ன செய்ய போகிறார்? நீதியை சரி கட்ட போகிறார். இவங்களுடைய பாவ அக்கிரமங்களுக்கு, செய்த கொடுமைகளுக்கு, சீர்கேடுகளுக்கு தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றப் போகிறார். ஆகவே அந்த நீதியை, தேவ நீதியை ஜனங்களுக்கு சொல்லுறான், எல்லாருக்கும் அதை பிரசங்கித்தான். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் அவபக்தியானவர்கள், பக்தியற்றவர்கள். வார்த்தை யாருமே ஏற்றுக்கொள்ளலை, ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளலை. நோவா காலத்தில் அவனுடைய குடும்பத்தை தவிர யாருமே ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு ஒரு தகப்பன் பிரசங்கம் பண்ணுறாரு அல்லது புத்திமதி சொல்லறாரு, யாருமே கேட்கல. ஒரு மனிதன் இன்றைக்கு புத்திமதி சொல்லும்போது யாருமே கேட்கலன்னா அவங்க பிள்ளைங்க கூட அதை அலட்சியப்படுத்துவாங்க. உங்கள் வார்த்தை யாருமே மதிக்கலையே, உங்கள் வார்த்தையை யாருமே ஏற்றுக்கொள்ளலையே, அப்புறம் நாங்கள் மாத்திரம் என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்று நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள். நோவாவின் பிள்ளைகள் அப்படி அல்ல. நோவா சொன்ன நீதியான காரியத்தை அன்றைக்கு பூமியிலே வாழ்ந்த எந்த ஒரு மனிதனும் நம்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் நோவாவின் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்கள். நோவா சொன்ன காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம்,
7:7 ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவிகளும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவனுடைய குடும்பம் மட்டும் விசுவாசித்தார். அவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்தாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாங்க. தகப்பனுடைய சொல்லுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படித்தாங்க. ஏன்னா தகப்பன் கொடுக்கிற ஒரு போதனை, நீதியை பிரசங்கித்தான். அதுதான் பிள்ளைகளுக்கும். பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. மகனே, உன் தகப்பன் போதகத்தை தள்ளாத, உன் தகப்பன் போதகத்துக்கு செவி கொடு, போதனையை கேளு, உன் தகப்பனுடைய புத்திமதியை கேளு, அவர் சொல்லுகிற வார்த்தையை நீ செவி கொடு, அப்போ உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு, தகப்பன் போதகத்தை கேள், தகப்பன் சொல்றதை கேளு. நல்லதுதான் சொல்லுவாங்க, நல்ல காரியம் சொல்லுவாங்க. ஏதோ 1,00,000 மோசமானதையும் கற்றுக் கொடுக்கிற பெற்றோரும் உண்டு. உன் தகப்பனுடைய போதகத்தை நீ கேள், புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நீ புத்தியை பெற்றுக்கொள்ளும்படி தகப்பன் என்ன சொல்றாரு என்று கவனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நீதிமொழிகள் 3 முதல் 2 வசனம். என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தா, அவர்களுடைய போதகத்தை புத்திமதிய செவி கொடுத்து கேட்டா என்ன கிடைக்கும்? நீடித்த நாட்கள், ஒரு நீடிய வாழ்வு, சமாதானம். அதை விட என்ன வேணும் உலகத்தில்? நீடிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு சமாதானம். சஞ்சலம் இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை, வேதனை இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, சமாதானம், சந்தோஷம். ஆகவே பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பெற்றோருடைய போதனையை கேளுங்க, அவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்க. நீ பூமியிலே நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ செவி கொடுத்து கேளு, கீழ்ப்படி. இது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருடைய பார்வையில் நியாயம். நோவாவின் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாங்க. நோவாவும் அந்த பெற்றோரும் பிள்ளைகளும் மனிதர்களில் அவங்க மாத்திரம்தான் தப்புனாங்க. பூமியிலே தேவன் எல்லா மனுஷரையும் அழித்தார், எல்லாம் அழிந்தது. கீழ்ப்படிந்த சில நல்ல கெட்ட மிருகங்கள் அவைகளெல்லாம் கூட வேலைக்குள்ளே வந்துச்சு. மனிதர்கள் யாருமே பண்ணலாமா? தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த இந்த நோவாவின் 3 பிள்ளைகள் மூலம்தான் சேம், காம், யாப்பேத், இவர்கள் 3 பேரை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்கள், உலகம் முழுவதும் பூமி முழுவதும் நிறைந்திருக்கிற ஜனங்கள் 3 நிறத்தில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வெள்ளையாக இருக்காங்க, ஒரு கூட்டம் கருப்பாக இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ப்ரௌனாக இருக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகளை கொண்டு தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 3 நிற ஜனங்கள், வெள்ளைக்காரங்கன்னு சொல்கிறோம், வெள்ளையாக இருக்கிறனால வெள்ளைக்காரங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க. நம்மெல்லாம் வெள்ளையும் இல்லை, கருப்பும் இல்லை, ஒரு ப்ரௌன், கொஞ்சம் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், அப்படி உலகம் முழுவதுமே 3 நிறம். இந்த 3 பிள்ளைகளை கொண்டு இன்றைக்கு உலகத்திற்கு அவ்வளோ ஜனங்களும் உண்டாகி இருக்கிறோம். எத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்! தகப்பனுடைய போதகத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் இன்றைக்கு பூமி முழுவதும் அவங்கள கொண்டு ஜனங்க நிரம்பி இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய பிள்ளையை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுடைய
ஒரே மகன். தகப்பனுடைய சொல்லுக்கு, அவனுடைய மன விருப்பத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். 100 வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாம் சாராளுக்கு 100வது வயதில் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஈசாக்கை தேவன் கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்த தேவன் ஒரு நாளிலே ஆபிரகாமோடு பேசினார். மோரியா தேசத்திலே நான் குறிக்கக்கூடிய மலையிலே உன்னுடைய ஒரே புதல்வன், நேச புதல்வன், ஏக புதல்வன், அவனை எனக்காக தகன பலி செலுத்து என்று கர்த்தர் ஒரு நாளிலே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:22வது வசனத்தில். அப்படியே ஆபிரகாம் உடனே துணிந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காய் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு விறகு கட்டு, நெருப்பு, வெட்டுக்கத்தி இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அப்பொழுது பிள்ளையாகி ஈசாக்கு கேட்பான், அப்பா, தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு விறகு இருக்குது, கட்டைகள் இருக்குது, நெருப்பும் இருக்குது, கத்தியும் இருக்குது, பலி எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கே? பலி செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்பான். ஏன்னா அவனுடைய மனதில் அந்த ஒரு எண்ணம் வந்தது, பலி செலுத்த ஒன்றுமில்லை, இவர் பலி இல்லாமல் போறாரே என்று மனதில் அவனுக்கு தோணுது. அப்போ அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? 6 பாருங்க, 22:6 ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எங்கே என்று கேட்கிறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்லுவார், மகனே அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பலி செலுத்தக்கூடிய இடம் வந்தது. பலிபீடத்தை கட்டுறாங்க. பெரிய கல்லெல்லாம் ஒருவேளை ஆபிரகாம் தூக்கி இருக்கலாம். சின்ன சின்ன கல் எல்லாமே இவன் தான் எடுத்துருக்கணும். இவன் தான் எல்லாம் எடுபிடி வேலையெல்லாம் செய்திருக்கணும். பலிபீடத்தை கட்டி விறகு கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கயறினால் கட்டி தூக்கி வைக்க போகிறான். கயறில் கட்டுறான். எப்படி இருந்திருக்கும்? அந்த சந்தர்ப்பத்தை நினைத்தான். ஈசாக்கு பதிலே பேசல. முற்றிலும் தன்னை தகப்பனுடைய சித்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு அடிபணிந்தான். கயறில் கட்டி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை இந்த காலத்து பிள்ளைகள் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தகப்பன் அந்த மாதிரி செய்தா அந்த கயரை வாங்கி தகப்பனையே கட்டி பலிபீடத்தில் வச்சு வெட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், மகன் தகப்பனை வெட்டினான், தாயை கொன்றான் அப்படின்னெல்லாம் நிறைய நியூஸ் பார்க்குறோம். பிள்ளைங்க கேட்குறத இவங்களால் கொடுக்க முடியல என்றால், கொடுக்கவில்லை என்றால் உடனே தகப்பனோ தாயோ ஈஸியாக வெட்டி கொண்டுடுறாங்க. பெற்றோரை கொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கயரை கட்டி தூக்கி பலிபீடத்தில் வைக்கும்போது எதுவுமே பேசாமல் தன்னை அப்படியே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாள். அதையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா பயங்கரமான ஒன்று. அப்பதான் கர்த்தர் கூப்பிடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையின் மேல் கை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதன் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். இந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படியுது. அதனால கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது, பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள், பூமியிலே நீடித்து வாழுவார்கள் என்பது தான் வேத வாக்கு. அவன் நன்றாயிருந்தான். ஈசாக்கு நன்றாயிருந்தான். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்களை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே
விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன். எப்படி ஆசீர்வாதம் வந்தது? கீழ்ப்படிதல். தேவன் ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளை பருவம் முதலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அனைத்தும் அவருடைய பாதப்படியிலே இருந்தது, பாதத்தின் கீழ். அப்படித்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும். பூமியில் நன்றாக தான் இருப்பாங்க, அவர்கள் நீடித்து வாழுவாங்க. வேதத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. கீழ்ப்படிதலுக்கு எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் என்று தேவன் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். அதுபோல் இன்னொரு இடத்துல பார்க்கலாம் வேதத்தில். ஒரு பெற்றோர் பிள்ளைகள், யோனதாப், ரேகாபியருடைய குடும்பத்தில் யோனதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய பிள்ளைகள். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு என்ன போதிப்பான் அப்படின்னா, இப்போ இருக்கிற தகப்பன்மார், அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னைய இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் நீ நல்லா சம்பாதித்து நல்ல பெரிய வீடு கட்டணும், செல்வாக்காக வாழணும், மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், 4 பேர் மதிக்கத்தக்க அளவில் இருக்கணும், உன் கல்வி உயர்ந்திருக்கணும், உன்னுடைய வருமானம் உயர்ந்திருக்கணும், உன்னுடைய வாழ்வின் தரம் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு உயர்வை தான் எதிர்பார்த்து பிள்ளைய வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. உலகத்தில் இப்படி ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னால் யோனதாப் ஒரு ஆச்சரியமான ஒரு தகப்பன். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யோனதாப் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் இந்த பூமியில் நீடித்து வாழணும், நல்லா வாழணுமா இருந்தால் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, வீடும் கட்டக்கூடாது, நிலத்தை பண்படுத்தி விளைச்சலும் இருக்கக்கூடாது, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி போதிச்சிருக்கிறார். அதை இந்த பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அதை அப்படியே கை கொள்கிறாங்க. அவங்க அந்த தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறாங்க. இதை தேவன் பார்க்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அதை கவனிக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு மேன்மையை கொடுக்கிறார், மகா பெரியவர்களாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த கீழ்ப்படிதலை தேவன் கவனிக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்கள், கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினை ஒன்றை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை கூப்பிடுவார். எரேமியாவை கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்குது. என்ன வார்த்தை கிடைக்குது? நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போ, யோனதாப்புடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நீ ஒரு அறையில் உட்கார வைத்து திராட்சரசம் குடங்கள் அதை கொண்டு வந்து பாத்திரம் பாத்திரமா குடங்குடமா கொண்டு வந்து அந்த குடும்பம் எல்லாத்தையும் குடிக்க சொல் அப்படின்னு கர்த்தர் எரேமியாவிட்ட சொல்லுவார். பாருங்க, எரேமியா 35ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். யோசியாவின் குமாரனாகிய யோகாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசனியாவின் குமாரனாகிய. அப்படியே எரேமியா செய்கிறார். அந்த யோனதாப்புடைய பிள்ளைகள் எல்லாரையும், குடும்பங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு திராட்சரசம் நிரம்பின பாத்திரங்கள் குடங்கள் அங்கே வைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இது நீங்க குடிங்க என்று. அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க? 5வது வசனம். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன்.
அதற்கு அவர்கள், அதற்கு அந்த யோனதாபுடைய பிள்ளைகள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசியலாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு, நீடித்து வாழும்படிக்கு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், வீட்டை கட்டாமலும், விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும், நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும், ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். தகப்பன் சொல்றார். இன்றைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இப்படி சொன்னா அந்த பிள்ளை கேட்குமா? வீடு கட்டாத, ஒரு டென்ட் போட்டு கூடாரத்தில் தான் நீ வாழணும், உனக்காக எந்த ஒரு பூமியும் லேண்டும் வாங்கக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது, நீ பரதேசியை போலத்தான் நீ வாழணும், உலகத்தில் எதையுமே அனுபவிக்க கூடாது, ஒரு பிச்சைக்கார வாழ்வு போல நீ வாழணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் பிள்ளைங்க செய்வாங்களா? இது ஒரு புத்தி இல்லாத ஒரு தகப்பன், அவருக்கு ஏதோ பைத்தியம், அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த யோனதாப் சொன்ன காரியத்தை பிள்ளைகள் கேட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் இந்நாள் வரை நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம். இருந்த இடத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. இப்போ எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா சீரியருடைய படைபலம், ஆகவே அவர்கள் தப்பித்து கொள்ளுவதற்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்திலும் நாங்கள் அப்படியே தான் எங்கள் தகப்பனுடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கூடாரத்தில் நாங்கள் பரதேசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய சொல்லுக்கு இந்நாள் வரை நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறோம் அப்படின்னு எரேமியா கிட்ட சொன்னாங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. எரேமியாவே, போய் ஜனங்களுக்கு சொல்லு, ஒரு தகப்பன் சொல்லுக்கு பிள்ளைகள் இந்நாள் வரை கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனமோ என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை, என் சொல்லை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஒரு தகப்ப சொன்ன காரியத்தை பிள்ளைங்க கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிற காரியத்தை ஜனங்கள் எப்படிக்கு செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படியணும், ஆனால் கீழ்ப்படியவில்லையே என்று போய் ஜனங்களுக்கு சொல்லு. இந்த குடும்பத்தை ஒரு எடுத்துக்காட்டாய் அதை விவரித்து சொல்லி அவங்களுடைய கீழ்ப்படியாமையை அவர்களுக்கு உணர்த்து என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுவார். கீழ்ப்படிதல், பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். இப்போ தேவன் அந்த கீழ்ப்படிந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதித்தார்? 18-19 அதே அதிகாரம் 35 எரேமியா 18-19. பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைங்க கீழ்ப்படிதலான பிள்ளைங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்நாள் வரை அந்த சொல்லை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க. தகப்பன் சொன்ன காரியத்தை அவங்க கை கொண்டு இருக்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என்ன சொன்னார் கர்த்தர்? ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் எனக்கு முன்பாக நிற்பார்கள். அந்த குடும்பம் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிற்பார்கள். நாம் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். ஒரு நாள் கர்த்தர் வெளிப்படுவார்.
அவருக்கு முன்பாக நாம் நிற்கணும் என்றுதான் நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். அதற்காகவே நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வெளிப்படுவார். நான் அவரை தரிசிப்பேன், நான் அவருக்கு முன்னதாக நான் நிற்பேன். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவரை இயேசு சொன்னார். எனக்கு முன்னால் எப்பயும் அவங்க நிற்பாங்க. எத்தனை ஒரு ஆசீர்வாதம்! கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும். அவர்கள் பூமியில் நல்லா இருப்பாங்க. நன்றாயிருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனப்பண்ணு. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோரும் அப்படிதான். அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், கர்த்தருக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம்தான். ஆதாம் செய்த ஒரே பாவம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை என்பதற்கு அது பயங்கரமான தண்டனை தான். ஏன்னா ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால தான் உலகமே பாவத்தின் கீழ் அடைப்பட்டது. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலால் இன்றைக்கு உலகத்துக்கே ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு ஒருவரால் உலகத்துக்கு ரட்சிப்பு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி நான் வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படி நான் வந்தேன், அனுப்பப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உலக ரட்சகர். கீழ்ப்படியாமை. ஏலியின் பிள்ளைகளை பார்க்கலாம். ஏலியின் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்துகிட்டு இருந்தவங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு முன்னதாக அக்கிரமக்காரராய், பேலியாளின் பிள்ளைகளைப் போல, பேலியாளின் மக்களாய் அவங்க தகாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க. ஆகவே ஜனங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூட விரும்பவில்லை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த, பலிகளை செலுத்த ஜனங்களுக்கு அத்தனை அது ஒரு வேதனையான காரியமாக இருந்தது. தகப்பனிடத்திலே அறிவிக்கப்பட்டது, உங்கள் பிள்ளைங்க கர்த்தருடைய ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடிய ஜனங்களிடத்தில் அவங்க எப்படிப்பட்ட இடர்களை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பாவ அக்கிரமத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க என்று தகப்பனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏலி கண்டிக்கிறார். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25. என் குமாரரே, என் குமாரரே, வேண்டாம் வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. ஏலிக்கு செய்திகள் அறிவிக்கப்படுது. வயது முதிர்ந்ததுனால பிள்ளைங்க தான் ஊழியத்தை செய்கிறாங்க. ஏலியின் பிள்ளைகளை குறித்து தகப்பனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவருடைய மனது ரொம்ப நொந்து போகுது. பிள்ளைகளே வேண்டாம், நான் கேள்விப்படக்கூடிய இந்த காரியங்கள் அது நல்லதல்ல. ஒரு நல்ல காரியம் கேள்விப்படலை. பிள்ளைகளை குறித்து கெட்ட காரியத்தை கேள்விப்படும் போது பெற்றோருடைய மனது எத்தனை வேதனையாக இருக்கும். அதிலும் இவர் ஊழியக்காரர். இன்றைக்கி ஊழியம் செய்கிற எத்தனையோ தெய்வ ஊழியர்கள் இருக்கிறாங்க, குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைங்கள் இன்றைக்கி தகாத காரியங்களை தவறு செய்யும் போது அதை தகப்பனுக்கு அறிவித்தா போதனை பண்ணுறவருக்கு எத்தனை வேதனையாக இருக்கும். பிள்ளைகளே வேண்டாம், நான் உங்களை குறித்து கேள்விப்படக்கூடிய காரியம் அது நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க, பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு இது ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். ஒரு பாஸ்டருடைய பிள்ளைங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஈஸியாக தவறு செய்வாங்க. ஒரு போதகம் பண்ணக்கூடிய ஒருவருடைய பிள்ளைகள் அது மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிதான் விசுவாசிகளுடைய பிள்ளைகள், தாயும் தகப்பனும் கர்த்தரை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் உலகத்து பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க, விசுவாசிகளுடைய பிள்ளைங்க அல்லது ஊழியர்களுடைய பிள்ளைங்க உலகத்து பிள்ளைகளை போல அவங்க மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, வாழ்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டைலெல்லாம் என்ன, அதை ஃபாலோ பண்ணுறாங்க.
உலகத்து பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்காட்டான ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். என் பிள்ளைகளே வேண்டாம், நான் கேட்கக்கூடிய காரியம், என் செவியில் வந்து எட்டுகிற காரியம் இது நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு அவங்களே எப்படி பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது என்று துணிஞ்சு பாவம் செய்வாங்க. ஆகவே அவர்கள் தவறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால், மனிதருக்கு விரோதமாய் மனிதர் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை நியாயாதிபதிகள் நியாயம் தீர்ப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ கோர்ட்டு, வக்கீல், இன்னைக்கு ஜட்ஜு இதெல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர் செய்யக்கூடிய பாவங்கள் அவங்களுக்கு அவங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கு ஒரு விடுதலை, இப்படி. ஆனால் அதிலும் இன்றைக்கு அநியாயங்கள் எவ்வளோ நடக்குது. நியாயம் இல்லாத தீர்ப்புகள் இன்றைக்கு அநியாயமாக இன்றைக்கு துன்பத்தை தண்டனையை அனுபவிக்கிறவங்க கூட உலகத்தில் இருக்கிறாங்க. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்தால் அதை நியாயாதிபதிகள் நியாயம் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். யாரு? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா அவனுக்காக யாரு? மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செய்தா நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் இன்றைக்கு பாவம் செய்தா கர்த்தர் தான் தீர்ப்பு வழங்குவார். கர்த்தருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? வாசிங்க. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். தகப்பனுடைய சொல்லை கேட்கல. தகப்பன் போதிக்கிறார், உன் தகப்பனுடைய போதகத்தை கேள், உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, அசட்டை பண்ணாத, அலட்சியப்படுத்தாத என்று வேதம் சொல்லுது. ஆனால் தகப்பனுடைய சொல்லுக்கு அவங்க செவி கொடுக்கல. பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது நியாயம், கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அவங்க அதை கேட்கல. அவர்களோ தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை. அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். தேவனே பொறுப்பேற்றுக்கிட்டார். அவர்களை சங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டார். கர்த்தர் சொன்னார், ஒரே நாளில் உன்னுடைய பிள்ளைகள் இருவரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு தகப்பங்கிட்ட சொன்னார். அப்படியே நடந்தது. ஒரே நாளில் பிள்ளைகளும் மடிஞ்சாங்க, உடன்படிக்கை பெட்டியும் அகப்பட்டது. இதையெல்லாம் கேட்டபோது ஏலி அப்படியே விழுந்து அவனும் சாவான். ஒரே நாளில் தகப்பனும் பிள்ளைகளும், தேசமே துன்பத்தை அனுபவித்தது. கீழ்ப்படியாமை, ஆதாம் ஒருவனுடைய கீழ்ப்படியாமை. புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னார். ஏவாள் கொடுத்து வாங்கி புசித்து விட்டான். கர்த்தருடைய சொல்லை மீறி நடந்தான். ஒருவேளை அவன், நான் செய்தது தப்பு, உங்க சொல்ல மீறி நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன் அப்படின்னு ஒருவேளை தன் தவறை அவன் உணர்ந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் இவன் அதை மறைக்கிறான். நீங்கள் கொடுத்த துணையாய் கொடுத்த ஏவாள், அவள் தான் என்னை அவள் கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்துறாங்க. அவனால் தான், இவனால் தான். இன்றைக்கும் நம்ம அப்படி தான். ஒரு தப்பு செய்தா, ஐயோ நான் செய்தது தவறு என்று உணர்கிறத விட அது அவங்கனால இவங்கனால அப்படி தான் சாக்கு போக்கு சொல்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்யாதவங்களையும் அந்த பாவம் ஆண்டு கொண்டது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. அந்த ஒருவனுடைய பாவம்தான் உலகம் முழுவதும் பாவத்தின் கீழ் அடைப்பட்டது. ஜனங்களை அது அடக்கி பாவம் மேற்கொண்டது. ஆனால்
ஒருவருடைய கீழ்ப்படிதல். வசிங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவராகிய இயேசு கீழ்ப்படிந்தார். இளமை பருவம் முதலே அவருக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதா அவரை உயர்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டது. மேன்மை உயர்வு, எத்தனை ஆசீர்வாதம்! அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்மெல்லாம் எப்படி வந்தோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று விசுவாசத்தினாலே பாவியை நீதிமான் ஆக்குகிற இயேசுவை விசுவாசித்ததுனால இன்றைக்கு நம்ம தேவ பிள்ளைகளா, நீதிமான்களா நாம் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு. நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு எபேசியரில் ஒரு வார்த்தை இருக்கும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் அத்தனை முக்கியம். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். கணவர் மனைவிடத்தில் அன்பு கூறணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோரும் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. திடனற்று போகாதபடி பிள்ளைகளை பார்த்துக்கணும். வேலைக்காரர் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சபையிடத்தில் கர்த்தர் அன்பு கூறுகிறார், சபை கீழ்ப்படியணும். ஆகவே இந்த கீழ்ப்படிதல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல், அதில் பிள்ளைகளின் கீழ்ப்படிதல் பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு அது ஏதுவானது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறார், நாம் எப்படி பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறோம், அதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்த பிள்ளைகள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றும் கூட வேதத்திலிருந்து கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் சிறு வயது முதல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று நாங்கள் பார்த்தோம். அப்பா, நீர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர்களாய் தம்மை தாழ்த்தினபடியினால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டீர் என்பதையும் நாங்கள் இன்று தியானித்தோம். ஆண்டவரே, வேதத்திலே பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆண்டவரே இந்த கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம். அப்பா, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று நாங்கள் ஆண்டவரே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் உமக்கேற்ற வழியிலே நாங்கள் வளர்க்க, கீழ்ப்படிதலோடு அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை நேர்த்தியாக உமக்கேற்ற வழியிலே கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர்க்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் நீர் கிருபை அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். வேதத்திலே நாங்கள் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அப்பா, ஈசாக்கை குறித்து பார்த்தோம். யோனதாபினுடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் இருந்தபடியினாலே ஆண்டவரே, ஈசாக்கை குறித்து பார்த்தோம். அவன் விதை விதைத்தான், அவனை எல்லாவற்றிலும் அதிகமாய் பலுக செய்தீர், பெருக செய்தீர் என்று பார்த்தோம். அப்பா, ஆண்டவரே, ஏலியின் குமாரரை போல அல்லாமல் கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உமக்கு முற்றிலும் கீழ்ப்படியத்தக்கவர்களாக நாங்கள்
வளர எங்கள் கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வழியிலே அவர்களையும் நாங்கள் வளர்க்க கிருபை செய்யும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். மீட்பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.